அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. திரு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். எங்க போயிருக்காங்க? குளிச்சுட்டு வாரேன்னு சொன்னாங்க, இன்னும் காணுமே. வராங்க. வாசுகி, என்னங்க? இங்கதாங்க இருக்கேன். சொல்லுங்கங்க. கிளம்பிட்டீங்களா? எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டீங்க போல. ஆமாங்க. சரி, ஓகேங்க. போகும்போது சாப்பிட்டுக்கலான்னு எதுவும் வாங்கல. பக்கத்துல தான் ஹோட்டல், போகும்போது சாப்பிட்டுக்கலாமா? சாப்பிட்டுக்கலாங்க. சரி, ஓகே. வினோ வந்திருக்கான், கொஞ்ச நேரம் நான் பேசிட்டு வந்துடுறேன். வந்ததும் அப்படியே கிளம்பலாம். சரிங்க. வாசுகி, சொல்லுங்கங்க. இல்ல ஊர்ல இருந்து அம்மா அப்பா கால் பண்ணாங்களா? ஆமாங்க, கிளம்பிக்கிட்டே இருக்கோன்னு சொன்னேன். அப்புறம் சாயங்காலத்துக்குள்ள ஊருக்கு போயிடலாம்ல? போயிடலாங்க. அப்படிதாங்க சொன்னேன், சாயங்காலம் அங்க வீட்டுக்கு வந்துருவோன்னு. ஓகே ஓகே. என்கிட்ட அப்பா கால் பண்ணாங்க, நான் சொல்லிட்டேன். கார்ல போகும்போது அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிக்கலாம். என்னங்க? சொல்லுங்க. கால் பண்ணது வைஷு அம்மா தாங்க. ஓ, வைஷு அம்மா தானா? அதான் என்னடா நமக்கு கால் பண்ணலையே நினைச்சேன். சரிதாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கல்ல? சொல்லிட்டேங்க. உங்க அப்பா அம்மாட்ட? இல்லங்க, கார்ல போகும்போதுல சொல்லிக்கலாம். சரிதான். என்னங்க வாசுகி, சொல்லுங்கங்க. அப்பா ஊருக்கு வந்ததுமே உங்க வீட்டுக்கு விருந்துக்குன்னு போகணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஊருக்கு போனதுமே உடனே கிளம்ப முடியாதுங்க, நாளைக்கு கிளம்பலாம். ஓகேவா? சரிங்க. உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்க. இல்ல உடனே அப்பா அம்மா பாக்கணும்னாலும் சொல்லுங்க, ஊருக்கு போனதும் கூட கூட்டிட்டு போறேன். இல்ல நாளைக்கே போலாம். அப்புறம் சொல்லுங்க. இல்ல, நான் அங்க இருக்கும்போது யார்கிட்டயும் சரியா பேசல. இப்போ அத்தை, மாமா, மதியக்கா, சுபா, சிந்து எல்லாருமே மாத்தி மாத்தி கால் பண்ணி நல்லா பேசுனாங்க. அதனால இங்க வீட்டுக்கு போய் அவங்களெல்லாம் நேர்ல பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் கூட எங்க வீட்டுக்கு கிளம்பலாங்க. சூப்பருங்க, இதத்தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். இப்ப நார்மலா இருக்கீங்கல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அதான் நீங்க என் பக்கத்துல இருக்கீங்களே, பிறகு எனக்கு என்னங்க பிரச்சனை? ஓ, ஓகே ஓகே. எங்க வீட்ல போய் எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிங்க, அப்புறம் உங்க வீட்டுக்கு போக கூட நீங்க யோசிப்பீங்க. கண்டிப்பா தீரு, எங்கேயும் போகணும்னு ஆசைப்பட மாட்டேன். அப்படியே எங்கேயாவது போகணும்னா உங்க கூட உங்க கைய பிடிச்சிட்டு போகணும்னு தான் ஆசைப்படுவேன். எனக்குன்னு ஒரு அழகான வாழ்க்கைய கொடுத்துருக்கீங்க, இதை நான் எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டேங்க. வாசுகி, வாசுகி. சொல்லுங்க. என்னன்னு தெரியல, அப்பப்ப ஏதோ ஒரு யோசனைக்கு போயிடுறீங்க. சரி, ஓகே. என்னென்ன யோசனை பண்ணுமோ எல்லாத்தையும் யோசனை பண்ணிட்டு ரெடியா உட்காந்துருங்க. ஒரு ½ அன் அவர்ல வந்துடுறேன். அப்புறம் டிராவல் பண்றதுல எதுவும் பிரச்சனை இல்லையே? தலை சுத்து, வாந்தி? அதெல்லாம் இல்லங்க, திடீர்னு எப்பயாவது ஒருக்க வருது. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். எப்பனாலும் சரி என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. அப்புறம் என்னங்க? சொல்லுங்க. இல்ல, நீங்க பேசிட்டு வர ½ அன் அவர் ஆகும்னு சொன்னீங்க. நான் ரூம்ல உள்ள எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டேன். இனி நான் இங்க சும்மா தனியா தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஓகே. அதான் நானும். என் கூட வாரீங்களா? கூட்டிட்டு போறீங்களா? உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். இங்க வினோ கிட்ட பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் தூரமா எங்கேயாவது உட்கார வச்சீங்கன்னா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். இது ரூம்குள்ளே இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, அதான் ப்ளீஸ். ப்ளீஸ் எல்லாம் வேணாம், இத நான் யோசித்திருக்கணும். சரி, ஓகே ஓகே, இனிமேல் நான் பாத்துக்கிறேன். வாங்க போலாம். பக்கத்துல பார்க்ல தான் மீட் பண்ணுவோம், நடந்து வந்துருவீங்களா? சரி, வாங்க. சரிங்க. ரொம்ப அழகாவே பேசுறாங்க. இவங்க கிட்ட பேசினாலேவும் ஒரு மாதிரி சந்தோஷமா நல்லா இருக்கு. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு காண குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நான் தானையா. தத்தி தவழும் தங்கச்செமிழான், பொங்கி பெருகும் சங்கத்தமிழான், முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். எழுந்துக்குவீங்களா இல்ல கை கொடுக்கலான்னு? எழுந்துக்குவேங்க. சரி, ஓகே, வாங்க. ராசாத்தி, அம்முட்டு அழகா இருக்கடி. இன்னைக்கு போல என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். சரிம்மா. மா, எனக்கு இந்த பாவாடை தாவணி ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச கிரீன் கலர்ல தாவணிமா. அதுவும் பார்டரா வச்சு. அம்மா, நீ இப்படி வாங்குவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல.
என்னம்மா இத்தனை நாளா சொல்லாம திடீர்னு காலையில என் பிறந்த நாளுக்கு புது ட்ரெஸ்ன்னு குடுக்குற? எப்பமா எப்ப வாங்கி வச்ச? நான் இதை உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. ஏரா சாத்தி இது போதுண்டி அம்மாக்கு. அம்மா சொல்லு, நீ எப்ப இந்த பாவாடை தாவணி வாங்கி வச்ச? அம்மா வாங்கலடி, இது உங்க அப்பே வாங்கி கொடுத்தது. ஆ, என்னம்மா சொல்ற? அப்பாவா? அப்பா அப்பா எப்படிமா? எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் பிறந்ததுல இருந்தேவும் அப்பா எனக்கு இந்த மாதிரி எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல. அது எனக்கும் தெரியும், நீ ஏன் சொல்லிருக்க? இப்ப அப்பா இப்படி என்னம்மா நம்பவே முடியல. ஏய், என்னாலயும் நம்ப முடியலடி. 2 நாளைக்கு முன்ன உங்க அப்பன் கிட்ட திட்டிக்கிட்டு இருந்தேன். உன் மாவ பிறந்த நாள் வருது, ஒரு புது துணி எடுத்து கொடுக்கவாது உனக்கு வக்கு இருக்கா? உன் மாவ பிறந்த நாள் எப்போன்னு தெரியுமா? இத்தனை நாள் ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கியா அப்படின்னு கோபத்துல ஆச்சா பூச்சான்னு கத்துனேன்டி. கம்முனே உட்கார்ந்துருந்தா மனுஷன். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, சாயங்காலம் இந்த துணியை கொண்டு வந்து கையில கொடுத்தான். என்னாலே நம்ப முடியலடி. மா நிஜமாவா? ஆமாண்டி. அப்புறம் நான் தான் அண்ணத்தாய் கிட்ட கொடுத்து உடனே தச்சி வாங்கினேன். பிறந்த நாள் அன்னைக்கு உன் கையில கொடுப்போம், பார்த்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுவியேன்னு தான் இப்ப காலையில உனக்கு கொடுத்தேன். அம்மா, இது அதை விட சந்தோஷமா இருக்கு. அப்பா எனக்கு அம்மா, இந்த வருஷம் பிறந்த நாள நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். சரிடி, இதே மாதிரி சந்தோஷமா இரு. உன் முகத்துல இப்படி சந்தோஷத்தை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. அம்மாக்கு இது போதும்டி. அதெல்லாம் நான் சந்தோஷமா இருப்பேம்மா, நீ எல்லாம் எதுவும் நினைக்காத. மா சரி, நான் இத போய் அண்ணத்தாய் பாட்டி மாட்ட காமிச்சிட்டு வந்துடுறேன். போடி போ, சும்மா பிறந்த நாள் புது துணி போட்டிருக்கேன்னு சொல்லாத. பாட்டிமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. சரிம்மா. என்ன 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 ஆசீர்வாதம்? அண்ணத்தாய்க்கா வாங்க வாங்க, உங்க வீட்டுக்கு தான் வாரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. பாத்தியா, நீங்க சொல்லங்குள்ள நான் வந்துட்டேன். மாவேணி, பாட்டிமா இன்னைக்கு என் பிறந்த நாள், ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, எப்பவும் நீ நல்லா இருப்ப. உன் மனசுக்கு எந்த குறையும் வராது. இந்த வருஷம் உன் பிறந்த நாள தனியா கொண்டாடுற. அடுத்த வருஷம் பாட்டிமா. என்னடி வெக்கம்? இரு இரு, சீக்கிரம் ஒருத்தனை பார்த்து உனக்கு கட்டி வைக்கிறேன். பாட்டிமா சும்மா இருங்க. ஏய், அதெல்லாம் முடியாதுடி. அடுத்த வருஷம் உன் துணையோட நிக்கணும், புரியுதா? ஐயோ பாட்டிமா, எங்க வீட்லயே லட்சக்கணக்கான பிரச்சனை இருக்கு, இதுல இது வேறயா? ஏய், பிரச்சனை கஷ்டம் கவலை எல்லாம் வரும் போகும். அதுக்காக நம்ம சந்தோஷத்தை விட்டு கொடுக்க முடியுமா? நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். சரிங்க பாட்டிமா. சரி, இந்தாடி சக்கரை பொங்கல். பாட்டிமா எனக்கா? பிறகு யாருக்கடி கொண்டு வந்த? உங்க அம்மா நேத்தே சொல்லிக்கிட்டு இருந்தா, என் மாவ பிறந்தநாள் என்ன பண்ணேன்னு தெரியலன்னு. அதான் உங்க அம்மா என்ன செய்யறாளோன்னு நினைச்சிட்டு நான் சக்கரை பொங்கல் செஞ்சு கொண்டு வந்தேன். இந்தாடி காலங்காத்தால ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டா சாப்பிடு. கொடுங்க பாட்டிமா. பாட்டிமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாட்டிமா. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீங்க தான். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. பாட்டிமா, நீங்க மட்டும் பக்கத்துல இல்லாட்டி நாங்களாம் இந்த அளவுக்கு இருப்போமானே தெரியல. அடியே, என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? சும்மா பெரிய மனுஷி மாதிரி. என்னடி ஒரு வயசு கூடிடுச்சுன்னு கிழவி மாதிரி பேசலாம் நினைச்சிட்டியா? பாட்டிமா, எனக்குன்னு யாரடி இருக்கா? என் புள்ள வீட்டுக்கு வந்தா போனாதான் பேசுறது. மிச்சப்படி பக்கத்துல ஆதரவா இருக்கிறது எனக்கு நீங்க தான். சரி சரி, பொங்கலை சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு வா. சரிங்க பாட்டிமா. பாக்கியம், இன்னைக்கு என்ன பண்ணிருக்க? சமையல் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்க்கா. சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும், அதான் சப்பாத்தியும் காலையில குருமாவும் வச்சிருக்கேன். ஓ, இன்னைக்கு மகளுக்கு பிடிச்சதா? ஆமாக்கா, என்னால முடிஞ்சது அதுதானே. போது பாக்கியம், நம்ம மனசார சின்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் அது நம்ம பிள்ளைகளுக்கு எப்பவுமே சந்தோஷம்தான். உண்மைதான்க்கா. அண்ணத்தாய்க்கா, என் மவளுக்கு துணி எப்படி இருக்கு சொல்லவே இல்ல. அதான் வந்ததுமே சொல்லிட்டேனே, ஏன் வேணி எப்பவும் அழகு தேவதைதான். இதெல்லாம் அவங்க அப்பா எடுத்து கொடுத்த துணி வேற. அழகுக்கு பஞ்சம் இல்லடி. இதே மாதிரி சந்தோஷமா இரு. சரிங்க பாட்டிமா. அடடே, வாரே வா. இவனா? அடடே, ஐயா, என்ன இங்க வந்திருக்கீங்க? எல்லாம் பொண்ணு பார்க்கதான். சார், நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப சந்தோஷம் சார். என்ன வினோ? இல்ல சார், கால் பண்ணி சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுவீங்கன்னு பார்த்தேன். ஆனா மெனக்கட்டு என்ன வந்து பார்த்துட்டு. சார், உண்மையை சொல்லணும்னா இங்க இருந்து கிளம்புறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எனக்கும் தான் வினோ, கவலையே படாத. இன்னும் 2-3 மாசம் தான், அப்புறம் வாசுகியோட படிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இங்கதான் வந்து செட்டில் ஆக போறேன். வினோ, அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஓ கூட தான். ஓகே சார். சார், நீங்க வர்றதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நீங்க அடுத்து எப்படியும் ஒரு 6-7 மாசத்துக்கு இங்க தான் தங்குவீங்க. அதனால ஒரு வாடகை வீடா பாத்துறேன் சார், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வசதியா. சரி வினோ. வினோ, அப்புறம் இங்க ஒரு கம்பெனில டீலிங் வச்சிருக்கோமே. ஆமா சார், இந்த கம்பெனி டீலிங் சூப்பரா இருக்குன்னு அப்பா சொன்னாங்க. ஆமா சார், ரத்னம் சார் எனக்கும் கால் பண்ணாங்க. ஆமா ஆமா, இத கொஞ்சம் டெவலப் பண்ண நீ பாரு. அப்படியே இது கொஞ்சம் டெவலப் ஆகி போச்சுன்னா அடுத்த அந்த பிசினஸ் நான் இங்க இருந்து பாத்துக்குவேன். ஏன்னா இங்க வீட்டுல வெட்டியா இருக்கிறதுக்கு அப்படியே கொஞ்சம் ஒர்க்கும் பார்த்த மாதிரி இருக்கும்ல.
சரிங்க சார், நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன். அப்புறம் வினோ உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். என்ன சார்? இந்த சார் கூப்பிடுறது என்னமோ மாதிரி இருக்கு. சார். ஏய் என்ன சார்? வினோ சும்மா தீரோன்னு பேர் சொல்லி கூப்பிடு. ஐயோ சார், நீங்க வேற. அப்பனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வாய் வார்த்தை தான். மனசார இல்ல. ஐயோ இல்ல சார். அப்பனா பேர் சொல்லி கூப்பிடுனா ஓவரா பண்ற. சார் நான் எப்படி உங்களை... புரிஞ்சிருச்சு வினோ, நல்லா புரிஞ்சது. நான் உங்க ஃப்ரெண்டு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அதெல்லாம் சும்மா வாய் வார்த்தை. என்ன வினோ, நான் இந்த பக்கம் போனதும் அப்பாடா இந்த தொல்லை போயிட்டான் அப்படின்னு சந்தோஷப்படுவ. ஐயோ சார். இல்ல நீ கண்டிப்பா சந்தோஷப்படுவ. இல்ல சார். டேய் எனக்கு தெரியும்டா, நீ கண்டிப்பா சந்தோஷப்படுவ. இல்ல திரு, கண்டிப்பா சந்தோஷப்பட மாட்டேன். உன்ன ரொம்ப மிஸ் பண்ணுவேன். வினோ புரிஞ்சது. இப்ப நீ என்ன மிஸ் பண்ணுவ. ஆனாலும் சார்... டேய் போய் சொல்றடா. ஐயோ திரு. இது இப்படியே கூப்பிடு. டேய் சார் சொன்னேனா ஏதோ அடுத்த ஆள்கிட்ட பேசுற மாதிரியே இருக்குடா. நான் உன் ஃப்ரெண்டு தானே. ஆமா சார். சாரி. ஆமா திரு. அப்படி வா, சும்மா பேர் சொல்லி கூப்பிடு. நமக்குள்ள என்ன? சரி திரு. திரு சார். ஏய் இல்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் பழகிக்கிறேன். சரிடா. அப்புறம் சார். ஓகே திரு. கார்ல போறது ரொம்ப கவனமா போங்க. மேடம் கூட்டிட்டு போறது, அதனாலதான் சொல்றேன். சரிடா. ஆமா திரு, என்னாச்சு? மேடத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சும்மா அப்படியே வேடிக்கை பார்க்கணும்னு சொன்னாங்க, ஓகேன்னு கூட்டிட்டு வந்துட்டேன். வினோ. சொல்லுங்க திரு. டேய் நேத்துல இருந்து அவங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தை பாக்குறேன். பிடிச்சிருக்குடா, ரொம்ப பிடிச்சிருக்கு. என் வீட்டுக்கு வந்தப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்க, ஆனா இப்போ ஓகே. ஆனாலும் இதுக்கு மேலயும் சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன்டா. உங்க மனசுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க திரு. டேய். ஓகே திரு, நீ ரொம்ப நல்லா இருப்ப. சரிடா, நான் கிளம்புறேன். திரு, ஏதாவது ஹெல்ப்னா கால் பண்ணு. அடுத்த நிமிஷம் அங்க ஊர்ல இருப்பேன். சரிடா. அப்புறம் திரு, நீ ஊருக்கு போயிட்டா உனக்கு டைம் இருக்காது, இருந்தாலும் டைம் கிடைச்சா உன்னை மறக்க மாட்டேன், கண்டிப்பா கால் பண்றேன். சரி திரு. திரு. சொல்லுடா. இல்ல, நான் கேக்குற கேள்விக்கே கரெக்டா பதில் சொல்ற. நீ திரும்ப கரெக்டா என்கிட்ட பேசுற, எல்லாம் ஓகே. ஆனா பார்வை மட்டும் எங்க இருக்கு? டேய். இல்ல, பார்வை எங்கேயோ போகுதே, அதான். டேய் வினோ, உன்னை பார்த்து தான் பேசிட்டு இருக்கேன். இல்லையே, அது வந்து பார்வை. ஓய், என்னடா சிரிக்கிற? இல்ல, தூரத்துல பொண்டாட்டிய உட்கார வச்சுட்டு திரு. சரியில்லை. ஏய், என்னடா சரியில்லை? ஒன்னும் சரியில்லப்பா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. என்ன? இல்ல மேடமா இங்க வாரேன்னு சொன்னாங்களா, இல்ல நீயா கூட்டிட்டு வந்தியான்னு? டேய், அவங்க தாண்டா வாரேன்னு சொன்னாங்க. என்னால நம்ப முடியலப்பா, பார்வையெல்லாம் பயங்கரமா இருக்கு. டேய். ஓகே, போயிட்டு வாங்க திரு. உங்களுக்கு நடுவுல நான் இதுக்கு. வினோ. சார், நீங்க வரும்போது ரொம்ப குழப்பத்துல வந்தீங்க, ஆனா இப்ப 2 பேருமே சந்தோஷமா கிளம்புறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சரிடா, எங்க பார்வை பார்த்தாலும் பேச்சுல கரெக்டா இருப்பேன். திரும்பவும் உன் பேச்சுல சார் வந்துருச்சு, அதை கட் பண்ணு. எப்படி சார்? சாரி. எப்படி திரு? அதெல்லாம் அப்படிதான்டா. சரிடா, ரொம்ப நேரமா உட்கார வச்சிட்டேன் உங்களை, இன்னும் சாப்பிட வேற இல்ல. கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல சாப்பிட வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். போயிட்டு வாங்க திரு, கண்டிப்பா கால் பண்ணு. சரிடா. வாசுகி, என்னங்க? சொல்லுங்க. போலாமா? போலாங்க. போலாங்க. டேய். பார்த்து போயிட்டு வாங்க சார். ஏனுங்க வாசுகி? சொல்லுங்க. அப்படியே மெதுவா எழுந்து வாங்க, கார் இந்த பக்கம் தான் இருக்கு, கிளம்பலாம். சரிங்க. டேய், போயிட்டு வரேன். அப்பா கால் பண்ணா இப்பதான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு, நான் கார்ல போகும்போது கால் பண்ணிக்கிறேன். சரி திரு. சோ டயர்டு. எனக்கு என்ன ஆச்சு? காலையில இருந்து ஒரு சுறுசுறுப்பே இல்ல. ஆபீஸ்க்கு கிளம்ப கூட மனசு இல்ல. சக்தி. ஓ, இவளுக்கு என்ன? மனுஷனை கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்கார விட மாட்டா, டேய் சக்தி. தனியா பேசவும் விட மாட்டா. டேய் எருமை, எங்க இருக்க? இங்க தாண்டி இருக்கேன். டேய், கூப்பிட்டுக்கிட்டே வரேன்ல, உள்ள இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் கூப்பிட்டுக்கிட்டே வரணும்? இங்கதான் இருக்கேன்னு உனக்கு தெரியலையா? என்னடா பேச்செல்லாம் ஒரு தினசா இருக்கு? என்னவா? ஏய் சுபா. என்னையவா? இதுக்கு தாண்டி எப்பவும் கூப்பிடுற மாதிரியே கூப்பிடணும். அடியே யாந்த கண்ணி. டேய், முத எப்படி கூப்பிட்டியோ அதே மாதிரி கூப்பிடு. ஓய். கூப்பிடுறா, அப்பதான் நீ என்ன சொல்ல வரியோ அதை நான் கேட்பேன்.
அடியே. கூப்பிடுறா. ம். ஆ சுபா. கேட்கல. ஏய் சுபா. ஐயோ இன்னும் கேட்க மாட்டேங்குதே. அந்த கனி இருடி உன்னை வச்சுக்கிறேன். ச்சே, கேட்கவே மாட்டேங்குது. சுபா. இன்னும் சத்தமா. ஓ சரிதான். என்ன கேட்கலையே. கேட்காதுடி கேட்காது. இனி நான் உன்னை கூப்பிட்டாதானே. டேய் டேய். ஒழுங்கா போயிடு. இருக்கிற கடுப்புல அடிச்சு போடுவேன். ஏய் சக்தி சக்தி. போடி. டேய் டேய் எருமை. சாரி, திரும்ப திரும்ப கேட்க மாட்டேன். சொல்லுடா, எதுக்கு என்ன கூப்பிட்ட? யார் உன்னை கூப்பிட்டா? நான்லாம் கூப்பிடல. டேய் 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 சொல்லுடா. போறியா? ஏய் இந்தாடா என்னோட காபி, நீ கூட குடிச்சுக்கோ. எதுக்கு கூப்பிட்டியா அத சொல்லுடா. ம். சொல்லுடா சக்தி. என்னாச்சு அந்த கண்ணிக்கு? வாண்டடா வந்து கெஞ்சுறாளே. ஏதாவது உள்குத்து இருக்குமோ? டேய் சக்தி. ம். என்ன சொல்ல என்ன கூப்பிட்ட? உட்காரு. ம். என்ன இதுக்கும் சரிங்கிறா? சரியில்லையே. இந்தாடா காபி. வேண்டாம் வேண்டாம், அங்க வச்சுடு. ம் சரி. உட்காந்துட்டேன், சொல்லு. என்ன சாப்பாடா போடுறாங்க? ஆ சாப்பாடா போடுறாங்க. நேரா திரும்பி உட்காரு. ஏய் இதான் நல்லா இருக்குடா. சொல்லு. சொல்லா? சக்தி எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லு. சொல்றேன். சொல்லு. ஐயய்ய, இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. சரி, நம்ம சொல்ல வந்ததை சொல்லுவோம். சுபா, அது ஒண்ணு இல்லம்மா. நான் உன்கிட்ட என்ன சொல்ல வந்தேனா? சொல்லு சொல்லு. என்ன இவ்ளோ ஆர்வம்? ஒன்னும் புரியலையே. சக்தி சொல்லு. சொல்றேம்மா. இன்னைக்கு ஒரே டயர்டா இருக்கு. உடம்புக்கே முடியலமா. ஒரு மாதிரி வயிறெல்லாம் வலிக்குது. சுபா, என்னன்னே தெரியல. ஆபீஸ்க்கு கிளம்ப கூட மனசு இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவு போட்டுக்க போறேன். என்னாச்சு? அந்த கண்ணியோட மொழி கொடூரமாயிருச்சு. இத சொல்லதான் சுபான் பேர் சொல்லி கூப்பிட்டியா? ஆமாமா. சக்தி உண்மையை சொல்லு. இத சொல்லதான் கூப்பிட்டியா? ஆமாண்டி, நானே முடியலன்னு இருக்கேன். திரும்ப திரும்ப கேக்குற. போடி, எழுந்து உங்க மாமாட்ட போய் சொல்லு இன்னைக்கு என்னால ஆபீஸ்க்கு வர முடியாதுன்னு. என்னடி முழிக்கிற? போய் சொல்லு. எழுந்து இடத்த காலி பண்ணு. முடியல. வயிறு வேற ஒரு மாதிரி இருக்கு. நான் படுக்க போறேன். எழுந்து போடி. வயிறு ஒரு மாதிரி இல்லடா, 10 மாதிரி இருக்கும். என்னடா என்ன? நல்லா வலிக்கட்டும். வயிறு வலி மட்டும் இல்ல, நல்லா ஒரு நாளைக்கு 10-20 தடவை. ஏய் எதுக்குடி இதுக்கெல்லாம் சாபம் வர்ற? உனக்கு போகணும்டா, அப்பதான் கூறு வரும். கூறு வருமா? ஆமா ஆமா. ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? நானே முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். தெரியுதுல, அப்புறம் எதுக்கு சுபான் கூப்பிட்ட? ஏய், பேர் சொல்லி கூப்பிட்டது ஒரு குத்தமாடி? ஆமாடா, குத்தம்தான். மூஞ்சி முகரையும் பாரு. பேர் சொல்லி கூப்பிடுறான். நேத்து மாதிரி லவ் யூ எல்லாம் சொல்லுவானு ஆசையா வந்தேன். வந்தா வயிறு வலிக்குதான். எருமை காட்டெருமை. ஓய் யாந்தக்கனி, பேசாம போயிடு. எதுக்குடி கோச்சிக்கிற? அதையாவது சொல்லு. நான் எதுக்கு உன்கிட்ட கோச்சிக்கணும்? நீ யாரா? அப்பா, எதுக்கு நாம பேசாம ஆபீஸ்க்கே போயிடலாம். அது எப்படி? எதுவுமே சொல்லாம உன் மனசுல உள்ளதை நான் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆமா, என்ன எதிர்பார்க்கறா நம்ம கிட்ட? என்னவா இருக்கும்? இவகிட்டே போட்டு வாங்குவோம். சுபா. ஏய் சுபா. சொல்லு. அப்பாடா, நார்மல் ஆயிட்டா. அப்ப நான் பாசமா பேசணும்னு நினைக்கிறாளோ? இவ பிள்ளை எதிர்பார்ப்பாளா? இவ ராங்கி பிடிச்ச ராட்சசியாச்சே. சரி, ஓகே, பேசி பாப்போம். சுபா, சுபாமா. சரிதான். இங்க பாரு சுபா. சுபாமா. சொல்லு சக்தி. என்னம்மா, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். சரி. ஆனா அதுங்கள நீ கோபப்படுற. சரி, ஓகே, கோபப்பட மாட்டேன். நிஜமா? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு தெரியுமா? ஏய், தெரியுமா? என்ன சொல்ல வரேன்? என்ன திரும்பிக்கிட்டா? சுபா. சக்தி போ. போவா? ஏய், ஒருவேளை இதை எதிர்பார்க்கறாளோ? சொல்லி பாப்போம். சுபா, லவ் யூ டி. சுபா, நான் சொல்றத ஏய் இதுக்காக தான் நீ என்னால நம்ப முடியலடி. ஏய் சுபா. நீ லீவு போட்டுக்கோ, நான் மாமாட்ட சொல்லிடுறேன். ரெஸ்ட் எடு. காஃபி இங்க வச்சிருக்கேன், எடுத்து குடிச்சுக்கோ. நான் அப்புறம் வரேன். ஏய் சுபா. சுபா,
ஏய் நில்லுடி ஆந்த கனி. பாரா இது ஏன் ஆந்த கனியா இவ? ஏய் அப்பனா ஓகே ஓகே இருடி வந்து கவனிச்சுக்கிறேன். ஐயா ஐயா என்னையா சொல்றீங்க? பொண்ணு பார்க்கவா? ஆமா பாக்கியம், உன் பொண்ண பார்க்கதான். பரவாயில்லையே, நான் வாங்கி கொடுத்த துணி உன் மவளுக்கு நல்ல கச்சிதமா இருக்கு. என்னது, நீ வாங்கி கொடுத்த துணியா? பாக்கியம் என்ன சொல்றான் இவன்? தெரியலக்கா. என்ன புள்ள, புது துணி பிடிச்சிருக்கா? ஒன்னதான் கேக்குறேன். ஐயா என்ன சொல்றீங்க? நீங்க வாங்கி கொடுத்தீங்களா? இது அவங்க அப்பால அவங்க மகளுக்கு வாங்கிட்டு வந்தது. அவங்க அப்பன் கொண்டு வந்தான்னு சொல்லு, வாங்கி கொடுத்தது நான் இல்ல. இங்க பாருப்ல, அந்த துணி மட்டும் 3000 ரூபாய். சொல்லுப்ல, பிடிச்சிருக்கா? எல்லாம் என் அப்பாவை சொல்லணும். ஐயா எனக்கு புரியல. 3000 ரூபாயா? என்னையா சொல்றீங்க? ஐயையே, நீ வேற ஊட ஊட கொஞ்ச நாள் பார்க்க விடுறியா? ஐயா இல்லம்மா, பேச விடுறியா? உன் புருஷன் 2 நாளைக்கு முன்ன வந்து புலம்பிக்கிட்டு இருந்தான். என் மகளுக்கு பிறந்த நாளா, துணி கூட எடுக்க வக்கு இல்லையான்னு என் பொண்டாட்டி கேக்குறான்னு. அப்பதான் தெரியும் இந்த புள்ள வேணிக்கு பிறந்த நாளுன்னு. பிறந்த நாள் புள்ளைக்கு துணி எடுத்து கொடுக்காம எப்படி? அதான் உடனே பட்டணத்துக்கு போய் இந்த துணியை வாங்கிட்டு வந்தேன். என்னோட செலக்ஷன் எப்போ தப்பிச்சு? நல்ல அம்சமா அம்மன் மாதிரி இருக்கா. அக்கா பாத்தீங்களா இந்த மனுஷன் என்ன வேலைய பாத்திருக்கானு? நினைக்கவே வேதனையா இருக்கு. இவனை பத்தி அந்த மனுஷன் கிட்ட அவ்வளவு சொன்னேன். இவன் நல்லவன் இல்லையா, இவன் பாக்குற பார்வை சரியில்லையான்னு. என்ன பண்ணி தொலைஞ்சிருக்கான்னு பாருங்கக்கா. அதான் நானும் பாக்குறேன். உன் புருஷனுக்கு அறிவே இல்ல. என்ன இந்த துணி எடுத்து கொடுத்துட்டு 200 ரூபா 300 ரூபா குடிக்க கையில கொடுத்துருப்பான். உடனே அவனும் நான் தான் வாங்கி கொடுத்தேன் பல்ல காமிச்சிட்டு வந்து கொடுத்துருக்கான். இங்க பாரு பாக்கியம், இனி உன் புருஷன் என்ன சொன்னாலும் நம்பாத. அப்படிதான்க்கா இருந்தேன். மவ விஷயத்துல பொய் சொல்ல மாட்டான். அவளுக்கு அவனா எடுத்து கொடுத்துருக்கான்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இந்த மனுஷனே இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. அதான் பாக்கியம், சும்மாவே இவன் ஆட்டமா ஆடுவான். இப்ப சொல்லவா வேணும்? கேட்டியா? 3000 பாசம் அழுத்தமா சொல்லி காமிக்கிறான். அதான்க்கா வயிற்றுச்சலா இருக்கு. பொண்ணு காலங்காத்தாலே சிரிச்ச முகமா அவ்வளவு சந்தோஷமா இருந்தா. பாருங்கக்கா, அவ சந்தோஷம் 2 நிமிஷம் கூட நிலைக்க மாட்டேங்குது. சரி சரி புலம்பாத. முத இவனை அனுப்பிச்சு விடு. பாக்குற பார்வையும் ஆளும் சரியில்லை. அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். சரிக்கா. எவ்வளோ வேணி? அக்கா அக்கா கூப்பிடுறான். நீ பேசி அனுப்பிச்சு விடு. என்ன புள்ள அமைதியாவே இருக்க? பிறந்த நாள் காரி, புது துணி வேற எடுத்து கொடுத்துருக்கேன். என்ன இந்த ஐயாவை கவனிக்க மாட்டியா? ஐயா நீங்க கிளம்புங்க. என்ன கிளம்பவா? உடனே கிளம்ப வந்த வீடு தேடி வந்தேன். அதுவும் என் ஆட்களை யாரும் கூப்பிடாம. இந்தாப்புல வேணி, போய் ஏதாவது சமைச்சு கொண்டு வா. ஐயா ஐயா அவளுக்கு வேலைக்கு லேட் ஆச்சு. இருக்கட்டும், அடுத்து இன்னும் 2 நாள் தானே. என் வீட்டுக்கு தானே வேலைக்கு வரப்போதா. அவ எப்படி சமைக்கிறா நானும் தெரிஞ்சுக்க வேணா? நீ போய் உன் வேலை இருந்தா பாரு. ஏப்புல வேணி, ஏதாவது சமைச்சு கொண்டு வா. என்னால முடியாது. என்ன சொன்ன? முடியாதா? முடியாதியா, நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். அம்மா. என்னம்மா? எனக்கு இந்த துணி பிடிக்கவே இல்ல. அப்பா வந்தது சொல்லு. அப்பா வாங்கி கொடுத்தாங்கன்னு தானே சொன்னேன். வந்ததும் மூஞ்சில தூக்கி எரி. பார்க்கவே கேவலமா இருக்கு. ஏன் தான் இந்த துணியை போட்டோன்னு எரிச்சலா இருக்கு. நான் துணியை மாத்திட்டு வேலைக்கு கிளம்புறேன். உன்னை அப்பா மூஞ்சில தூக்கி எரி, இல்ல நம்ம அடுப்புல போட்டு கொளுத்து. கேட்டுச்சாமா? வேணி, நான் கிளம்புறேம்மா. எவ்வளவு திமுரு இருக்கும். சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் திமுருக்கு குறையில. நீ இப்படி திமுர் பிடிச்சு பேசாதாண்டி இன்னும் உன் பக்கத்துல வரணும்னு தோணுது. இவள போடி, உள்ள போய் துணியை மாத்திட்டு கிளம்பு. சரிங்க பாட்டிமா. ஏ புள்ள நில்லு. ஐயா, அவ வேலைக்கு போறவ 2 நாள்ல உங்க காசை கொடுக்கணும், அவ்வளவுதானே? அத நான் பாக்குறேன். என் மக கிட்ட எதுவும் பேசாதீங்க. நீங்க இப்படி வீட்டுக்கு வந்தாலே அவ கோபப்படுறா. அவளுக்கு இதெல்லாம் பிடிக்கல. புரிஞ்சுதாயா? கிளம்புங்க. என்னங்கடி, ஊர் தலைவன் பெரிய மனுஷன் குடிசை வீட்டுக்காரி ஒன்ன தேடி இங்க வந்தா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கிளம்புங்க. என்னங்கடி, அம்மையும் மகளும் என்ன சேர்ந்துகிட்டு ஆடுறீங்களா? உன் புருஷன் கடன் என்கிட்ட உள்ள துட்டெல்லாம் புடுங்குவான். அதை கேட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வராதிங்க, பிடிக்கலன்னு அனுப்புவீங்களோ? 2 நாள் டைம் கொடுத்தேன். இப்ப முடியவே முடியாதுடி. எவ்வளவு நட என் வீட்டுக்கு. ஐயா நிறுத்துடி. உன் வீட்டுக்கு நான் வரனாலதானே மரியாதை இல்லாம போச்சு. இனி என் வீட்டுலதான் ஓமாவா இருப்பா. உங்க அப்பன் பட்ட கடனை என்னைக்கு அடைக்கிறாளோ அன்னைக்குதான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புவேன். ஐயா, ஊர் தலைவர் நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்கயா. அவ சின்ன புள்ள. அவ எப்படி உங்க வீட்டுல வந்து வேலை பார்த்து? சின்ன புள்ளனா தவண்டுகிட்டு இருக்காளா? கல்யாணம் முடிக்கிற வயசு தானே. ஐயா அது இல்லையா, நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க. அம்மாவும் மகளும் வேலை பார்த்து உங்களுக்காக தான் சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. இல்ல இப்ப எவ்வளவு பணம் சேர்ந்திருக்கோ நான் கொடுக்க சொல்லிடுறேன். பாக்கியம் அக்கா.
போடி, ஐயாவுக்காக சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னேல, காசை எடுத்துட்டு வந்து கொடு. அடுத்த மிச்ச காசை அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். சரிக்கா. ஏய் நில்லுடி, நீங்க என்ன சில்லற சில்லறையா கொடுக்க நான் பிச்சைக்காரனா? உன் புருஷன் எவ்வளவு காசு வாங்கினானோ அதை ஒட்டிய முதலமா முழுசா கொடு. ஐயா இப்படி சொல்லாதீங்க. இங்க பாரு, மூணாவது மனுஷி நீ பேசாத. எனக்கு இப்பவே காசு வேணும், இல்ல அந்த புள்ள என் வீட்டுக்கு வேலைக்கு வரணும். இப்ப இப்ப நாம என்ன பண்றது? இவன் வீட்டுக்கு நம்ம வேலைக்குன்னு போனா அசிங்கப்பட்டு தான் திரும்பி வரணும். அதுக்கு நம்ம செத்து போயிடலாம். செத்து போறதுக்கா நம்ம அம்மா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்தா எப்படி பாடுபட்டிருப்பா? அவ வயசான காலத்துல நான் அவளை பாத்துக்காம இவனுக்கெல்லாம் பயந்து உயிரை விடவா? ஆனா இப்போ இப்போ எனக்கு என்ன வழி? காசை கூடனா காசுக்கு எங்க போக? இவன் வீட்டுக்கு போறதுக்கு இவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாலே ஊருக்குள்ள நம்மள வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ண? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? யாராவது ஒரு ஆள் வந்து இந்த நேரத்துல ஏதாவது ஒரு சின்ன உதவி பண்ணா அடுத்து ஏதாவது ஒண்ணு செஞ்சு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துருவேனே. கடவுளே கருணை காட்டு. நான் இப்ப என்ன பண்ணட்டும்? ஐயா ஏய் இப்ப என்னடி பண்றது? ஒரு ஆட்டோவை கூட காணோம். அதாண்டி நானும் பாத்துட்டு இருக்கேன். நம்ம அவசரத்துக்கு ஒரு ஆட்டோவும் வராது. ஆமாண்டி, வேணா என் ஸ்கூட்டி போச்சு. இன்னைக்கும் லேட்டா தான் போறோம். நம்ம எம்டி சார் கத்த போறாரு. ஏய் உனக்கு ஒரு ஆபீஸ்க்குள்ள வர்க். இப்பலாம் நான் வெளிய வர்க்குக்கு போறேன். பேங்க்குக்குலாம் டைமிங்க்கு போணும். இந்த டெம்பிள் எப்படிதான் கிளம்பி வருவாளோ? கரெக்ட்டா வந்துறாடி. நாம லேட்டா போறோமா என்னதான் திட்டா? ஆமாண்டி, இன்னைக்கு 2 பேரும் திட்டு வாங்குவோம். ஏய் வேணா ராம்க்கு கால் பண்ணலாமா? கால் பண்ணலாம். 2 பேர்ல இருக்கோம், எப்படி ஆபீஸ் போக முடியும்? ஓ ஆமால. சரி ஓகே, நீ ராம்க்கு கால் பண்ணு, நான் டெம்பிளுக்கு கால் பண்றேன். நீ ராம் கூட போ, நான் டெம்பிள் கூட வரேன். அடியே எல்லாத்துக்கும் கால் பண்ணி எங்க ஸ்கூட்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, ஆபீஸ்க்கு எங்களை பிக்கப் பண்ண வாரீங்களான்னு கேக்குறதுக்கு இப்படியே பொடி நடைய நடந்தோம்னா 1/2 hour தான் போய் சேர்ந்துடலாம். ஆபீஸ்க்கு போயிடலாம்டி. தெளிவா சொல்லிடி, நீ வாட்டுக்கு போய் சேர்ந்துடலானா? சேஷா சரி ஓகே ஓகே கூல் டென்ஷன் ஆகாத, வெயிட் பண்ணு. ஏதாவது ஒரு ஆட்டோக்காரன் வராமையா போயிடுவான். ஏய் வந்ததும் எப்படியாவது நிப்பாட்டிடுறீ. கவலையே படாத, ஆட்டோ அங்க வந்தாலும் விசில் அடிச்சாத நிப்பாட்டிடுறேன். அம்மா தாயே, விசில் அடிச்சாத நிப்பாட்டுறேன், கொஞ்சம் பேசாம இரு. சரிதான், நீ அப்படியே அந்த பக்கம் பாரு, நான் இப்படியே இந்த பக்கம் பாக்குறேன். எந்த பக்கம் ஆட்டோ வந்தாலும் நிப்பாட்டுறோம். ஓகே ஓகே ஓகே. டேய் டேய் ஏய் யாரடி அது? இவன் தாண்டி, அன்னைக்கு தேட்டருக்கு நானும் ராமும் போயிட்டு வர மாத்திரம் என்ன மோசமா பேசினான்னு சொன்னேன்ல, அந்த பொறுக்கி. டேய் டேய் விடுடி, கண்டுக்காம போறான்ல. கண்டுக்காம போனா விடணுமா? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு என்ன பேச்சு பேசினா, இன்னைக்கு அவன. டேய் எருமத்தலையா நில்றா. எருமத்தலைனா யார கூப்பிடுறாங்க? ஐய இவங்களா? இவங்க இப்படி நம்ம பாஸ் அந்த ராம் இருந்தா மட்டும்தான் இந்த பொண்ணு கிட்ட பேச சொல்லிருக்காரு. இப்ப அந்த ராம் இங்க இல்ல, அதனால நம்ம இடத்த காலி பண்றது நல்லது. டேய் டேய் இங்க வாடா. திரும்பியே பார்க்க கூடாது, ஓடிரா டேய். ஹே ஹே, நீ நிக்கிறியா இல்ல நானா வந்தேன்னா செருப்பு பிய்யும்டா. செருப்பு பிய்யுமா? ஐயோ சரியான ரவுடி பொம்பளையா இருப்பாளோ. இப்ப என்ன பண்றது? பாஸ் கிட்ட போன் பண்ணி கேப்போமா, அண்ணியா நிக்கிறா, ஏதாவது பேசலாமான்னு. சிவானி அவனா வரமாட்டான், வா வா நாம போய் 2 பேருக்கும் கேஸ் தானே. ஆத்தாடி 2 பேரும் அடிப்பாங்களா? ஆஹா, இவ யாருன்னே தெரியாதுன்னு பேசிட்டு போயிருவோம். கேஷுவலா போலாம். சூப்பர்டா, இப்படியே போற, யாருன்னே தெரியாத மாதிரி பேசிட்டு எஸ்கேப் ஆயிடுறா. சிவானி வா, ஏன் நிக்கிற? ஹலோ ஹலோ, யாருங்க? என்னையா கூப்பிட்டீங்க? ஒன்னதாண்டா எருமத்தலையா, இங்க வாடா. ஏய் வாராண்டி. வரட்டும், இன்னைக்கு கேக்குற கேள்வியில அடுத்து யாரும் இப்படி பேச மாட்டான். ஏய் இவனுக்காக வாடி அன்னைக்கு ஃபுல்லா பயந்து அழுத. ஏன்? அவனை பார்த்தாலே சிரிப்பு வருதுடி. பாரு கோமாளி மாதிரியே இருக்கான். கோமாளியா? அன்னைக்கு இந்த கோமாளி என்ன பேச்சு பேசிச்சு தெரியுமா? இரு இன்னைக்கு. ஹலோ மேடம், யார் நீங்க? எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கீங்க? டேய் யாரா கத்துறா? என்ன பார்த்தா உனக்கு கத்துற மாதிரி இருக்கா? ஏண்டா எருமத்தலையா, அன்னைக்கு எவ்வளவு பேச்சு பேசுன, இன்னைக்கு பேசுடா. ஏய் யாருமா நீ? யாரா? ஏய் என்னடி ஆளை மாத்தி கூப்பிட்டியா? ஏய் இவன் தாண்டி அவன். இந்த மூஞ்ச மறக்க முடியுமா? என்ன பேச்சு பேசுனா? டேய் என்னடா தெரியாத மாதிரி கேக்குற? சொல்லுடா, அன்னைக்கு எதுக்குடா அப்படி பேசுன? உன் முகரக்கட்டையை நான் இதுக்கு முன்ன பார்த்தது கூட இல்ல. ஹலோ, நான் இப்போ வரைக்கும் உங்க மூஞ்ச பார்த்தது இல்ல. இங்க யாரையோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, இதோட நிப்பாட்டிக்கோங்க. டேய் நீ தானடா அன்னைக்கு நைட்டு. ஹலோ, நான் ஃபாரின்ல ஒர்க் பண்றேன். இப்போதாங்க ஊருக்கே வந்திருக்கேன்.
சும்மா என்ன போட்டு புடிச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு பையன் அம்சமா அழகா இருந்துடக்கூடாதே, உடனே நான் நீனு போட்டிக்கு வந்துடுறது. அழகாண்டி. டேய் டேய், யார் அழகு? நான் தான். ஏண்டா உன் மூஞ்ச கண்ணாடியில பார்த்தது இல்லையா? பார்த்துட்டு தான் வந்து பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ நினைக்கிற ஆள் நான் இல்ல. நீ என் பின்னாடி வந்த. டேய் டேய், எருமை நில்றா. டேய் எருமை தலையா. பாருடி ஓடிட்டான். சிவானி, அன்னைக்கு அவ்வளவு பேசி பேசினவன் இவன் தானா? ஐயோ இவன் தாண்டி. இந்த மூஞ்ச மறக்க முடியுமா? ஏய், இன்னைக்கு தாண்டி ஃபாரின்ல இருந்தே வந்தேன்னு சொல்லிட்டு போறான். ஃபாரினா? இந்த மூஞ்சலாம் பக்கத்துல இருக்கிற பார்க்கு கூட போகாது. ஃபாரின் போயிட்டு வர மூஞ்ச பாரு. வேணுங்கனே நடிச்சிட்டு போறான்டி. ஏய், உன்னை நீ பார்த்தா இவனா இருக்காதே. ஏய் ஏய் ஏய், இல்லாட்டி அவன் லூசா இருப்பான். அதான் அன்னைக்கு ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறான். லூசா? கன்ஃபார்ம் டி, லூசா தான் இருப்பான். விடு. ச்சே, புடிச்சு நல்லா திட்டி விடலாம்னு நினைச்சேன். தப்பிச்சிட்டான். இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னொரு நாள் மாட்டாமையா போவா. வாவ், இன்னும் ஆட்டோ கிடைக்கலையா? சூப்பர் தான். ஹாய் சேஷா. ஹாய் பேபி. குட் மார்னிங். குட் மார்னிங் பேபி. நீ எப்படி இங்க? இப்பதான் ஆபீஸ் போயிட்டு இருந்தேன். உங்க ரெண்டு பத்தி இங்க பார்த்தேன். காலையில மெசேஜ் வந்தது, வண்டி ரிப்பேர்னு. என்ன ஆட்டோ இன்னும் வரலையா? நோ பேபி. ஆமா, அங்க என்ன கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு? என்னாச்சு? ராம், அது ஒண்ணு இல்ல. அன்னைக்கு ஒருத்தன் பேசுறான்னு ரொம்ப அப்செட்ல இருந்தாளே. அந்த மெண்டல். அந்த மெண்டலை இப்ப பார்த்தோம். என்ன மெண்டல பாத்தீங்களா? எங்க 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 அவன்? ஐயோ ராம், அவன் எங்க? அவன் மெண்டலா இல்ல நம்மள மெண்டலாக்குறானான்னு தெரியல. நீ யாருனே தெரியாதமா, நான் இன்னைக்கு தான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். அப்படியா? ஆமா ராம், அதான் கொழுந்து விட்டு எரியுது. ஓஹோ, ஓகே ஓகே. எதுக்கு இந்த ஓகே? தீய அணைக்கிறதுக்கு தான். ஓ, ஓகே ஓகே. ஏய், நிறுத்துங்கடி. சீ, நிறுத்துடி, நிறுத்துடா. ஏண்டி, நானே செம்ம கடுப்புல இருக்கேன். இதுல நீங்க ரெண்டு பேர் வேற. ஓஹோ, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறோமா? மண்ணெண்ணெய் ஊத்துற. ஏய் சிவானி. ராம், அவனை பார்த்தேன் ராம். என்ன பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு போறான். ஏய் சிவானி, நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல, அவன் ஒரு மெண்டல், கண்டுக்காதேன்னு. ராம், வீடு நான் பாத்துக்கிறேன். ஹா, கூல் கூல். சரிதான். நாம இன்னும் இங்க நின்னோம், நம்மள ஃப்ரீசர் ஆக்கிடுவாங்க. இடத்த காலி பண்ணுவோம். ஏய் சேஷா, எங்கடி போற? அங்க ஒரு ஆட்டோ வர மாதிரி இருக்கு. போறடி, பாக்குறேன். ஓய், பக்கத்துல வந்துட்டியா என்ன? தூர போ. ராம், தூர போ. முடியாது. போலாமா? நீ தூர போ. ஓய் வா, ஆபீஸ் போலாம். எப்படி? பைக்ல தான். ஏய் சேஷா. டிம்பிள் வரோம், இப்போ வந்துருவா. சேஷாவை பிக்கப் பண்ணிக்குவா. எப்படி? நான் தான் கால் பண்ணி வர சொன்னேன். ராம், ஆமா, ஏன் சிவானிய நான் பிக்கப் பண்ணணும். அப்ப நான் சேஷா விட்டுட்டு போக முடியாதுல, அதுக்காக டிம்பிள வர சொல்லிட்டேன். ஓஹோ. யா, சரி ஓகே, போலாமா? ம். டிம்பிள் வந்தாச்சு. ஏய், மெதுவா போடி. ஓகே ஓகே. நீ சீக்கிரம் வாடி. இதோ வாரேன்டி. சிவானி, ராம், எங்க போலாம்? எங்க போலாமா? ஆபீஸ்க்கு. அதான் ரெண்டு பேர் போயாச்சுல, போய் ஒர்க் பாப்பாங்க. நாம சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு. ஐயோ, எம்டி பாவம். அவர்லாம் பாவம் இல்ல, ரெண்டு பேர் ஊர் சுத்தலாட்டி என் மனசுதான் பாவம். ஏ ராம். வா வா வா, ஆஃப் அன் அவர் அப்படியே பைக்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஆபீஸ்க்கு ஓடிடலாம். ஓகே? ஓகே தான். ராம், ஆனா அவன் தான் மெண்டல்னு சொன்னேல, நான் பாத்துக்கிறேன், நீ விடு. இனி இதை யோசிக்காத, ஓகேவா? சரி ராம். போலாமா? போலாம்.